ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பூப்பெயர் புணர்ச்சினா என்ன, மெய்யீற்று புணர்ச்சினா என்ன அப்படிங்கிற ரெண்டு டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், இருந்தாலும் ஒன்ஸ் அகைன் சொல்லிவிட்டு பூப்பெயர் புணர்ச்சிக்குள்ளே போயிடுவோம். நிலைமொழி அப்படின்னா என்னென்னா ஃபஸ்ட்டில் நிற்கக்கூடிய சொல். வருமொழி அப்படின்னா என்னென்னா வந்து சேரக்கூடிய சொல். உயிர் முதல்னா அதாவது வருமொழியில் ஃபஸ்ட்டில் நிற்கக்கூடிய எழுத்து வந்து உயிரெழுத்தாக இருந்துச்சுன்னா அது வந்து உயிர் முதல். வருமொழியில் முதல் எழுத்து மெய்யெழுத்தாக இருந்துச்சுன்னா அது மெய் முதல். நிலைமொழியோட இறுதியில் மெய்யெழுத்து இருந்துச்சுன்னா அது மெய்யீறு. நிலைமொழியோட இறுதியில் உயிரெழுத்து இருந்துச்சுன்னா அது உயிரீறு. இப்போ பூப்பெயர் புணர்ச்சிக்குள்ளே போயிடுவோம். பூப்பெயர் முன் இனமென்மையும் தோன்றும். பூப்பெயர் முன் இனமென்மையும் தோன்றும் அப்படிங்கிற இது வந்து பூப்பெயர் புணர்ச்சிக்குள்ள விதி. இந்த விதிக்கு வந்து என்ன அர்த்தம்னா, பூ அப்படிங்கிற சொல் வந்து நிலைமொழியில் நிற்கும். பூ அப்படிங்கிற சொல் நிலைமொழியில் நிற்கும். வருமொழி அதாவது வந்து ஜாயின் ஆகிற சொல்லில் வந்து இக்கு, இச்சு, இத்து, இப்பு அப்படிங்கிற 4 வல்லின மெய்யெழுத்துக்கள் வரும். 4 வல்லின மெய்யெழுத்து வந்து தொடங்கும். கசட தபர தான் வல்லின மெய்யெழுத்துக்களாக இருந்தாலும் இட்டும் இரும் வந்து மொழி முதல் ஆகாது. அதனால் இந்த 4 எழுத்துக்கள் மட்டும் தான் வரும். இந்த மெய்யெழுத்துக்கள் வந்து வருமொழியோட முதல் எழுத்தாக வரையில் பூ அப்படிங்கிற சொல் நிலைமொழியிலேருந்து இக்கு, இச்சு, இத்து, இப்பு அப்படிங்கிற எழுத்துக்களோட வருமொழியில் ஒரு சொல் தொடங்கும் போது அந்த இடத்துல இக்கு அதாவது வல்லின மெய்யெழுத்துக்கள் வந்து அங்கே தோன்றும். வல்லின மெய்யெழுத்துக்கள் அங்கே தோன்றும். அதே மாதிரி பூப்பெயர் முன் இனமென்மையும் தோன்றும் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, பூ அப்படிங்கிற சொல் வந்து நிற்கும். வருமொழியில் இக்கு, இச்சு, இத்து, இப்பு அப்படிங்கிற சொல் வரும். அங்கே வந்து வல்லின மெய்யெழுத்துக்களும் தோன்றும், மெல்லின எழுத்துக்களும் தோன்றும் அப்படிங்கிறது தான் இந்த நூற்பாவோட விளக்கம். இனமென்மை அப்படின்னு சொன்னாங்கல்ல, ஒவ்வொரு எழுத்துக்கும் இன எழுத்து உண்டு. ஒவ்வொரு எழுத்துக்கும் இன எழுத்து உண்டு. என்ன, இக்கு அப்படிங்கிற எழுத்துக்கு இங்கு அப்படிங்கிற எழுத்து இன எழுத்து. இச்சு அப்படிங்கிற எழுத்துக்கு இஞ்சு அப்படிங்கிற எழுத்து இன எழுத்து. இட்டு அப்படிங்கிற எழுத்துக்கு இன்னு அப்படிங்கிற எழுத்து இன எழுத்து. இத்து அப்படிங்கிற எழுத்துக்கு இந்த அப்படிங்கிற எழுத்து இன எழுத்து. இப்பு அப்படிங்கிற இன எழுத்துக்கு இம்மு அப்படிங்கிற எழுத்து இன எழுத்து. இற்று அப்படிங்கிற வல்லின எழுத்துக்கு இன் அப்படிங்கிற எழுத்து இன எழுத்து. இப்போ மேலே சொன்னோம்ல, நிலைமொழியில் பூ அப்படிங்கிற சொல் நிற்கும். வருமொழியில் இக்கு, இச்சு, இத்து, இப்பில் வந்து ஒரு வார்த்தை தொடங்கும். இரண்டுக்கும் இடையில் வல்லின எழுத்துக்களும் தோன்றும், மெல்லின எழுத்துக்களும் தோன்றும் அப்படின்னு சொன்னோம். அதுக்கு வந்து இப்போ எடுத்துக்காட்டு பார்ப்போம். பூ கூட்டல் கொடி. இங்கே பாருங்கள், நிலைமொழியில் பூ இருக்குது. அடுத்து வருமொழியில் கொடி அப்படிங்கிற சொல்லில் இக்கு கூட்டல் ஓ அப்படின்னு பிரித்தா தான் கோன்னு மாறும். பூக்கொடி. அந்த வருமொழியில் இக்கு வந்திருக்கு, ரெண்டும் சேரையில் இங்கே மேலே வேறு கலரில் கொடுத்து வச்சுருக்கு. இக்கு அப்படிங்கிற எழுத்து இருக்குது பாருங்கள், அந்த எழுத்துக்கள் வந்து சேர்ந்தால் தான் பூக்கொடி. அதாவது இக்கு அப்படிங்கிற வல்லின எழுத்து தோன்றியிருக்கு. பூ கூட்டல் இக்கு கூட்டல் கொடி, பூக்கொடி அப்படின்னு மாறும். இக்குன்ற வல்லினம் தோன்றிடுச்சு. அதற்கு இனமான எழுத்து வந்து இங்கு. இக்குக்கு இன எழுத்து இங்கு. அந்த பூ கூட்டல் கொடி அப்படிங்கிற இடத்துல பூ அப்படிங்கிற எழுத்துக்கு அடுத்து வருமொழியில் கொடி வந்திருக்கிறதால இங்கே இனமென்மையான என்ன எழுத்து இக்குக்கு இன எழுத்து இங்கு. அந்த இங்கு தோன்றியிருக்கு. பூ கூட்டல் இங்கு கூட்டல் கொடி, பூங்கொடி அப்படின்னு வந்துடும். இங்கு என்ற மெல்லினம் தோன்றியது. அடுத்து பூச்சோலை. பூ அப்படிங்கிற நிலைமொழி எழுத்து இருக்குது. அடுத்து சோலை அப்படிங்கிற வருமொழி எழுத்து இருக்குது. பூ அப்படிங்கிற எழுத்தை அடுத்து வருமொழியில் சா வந்திருக்கிறதால இங்கே வந்து வல்லின மெய்யும் தோன்றும், மெல்லின மெய்யும் தோன்றும். முதல்ல வல்லின மெய் வந்து தோன்றதுக்கு எடுத்துக்காட்டு பூக்கூட்டல் சோலை. இச்சு அப்படிங்கிற எழுத்து இங்கே வந்து தோன்றிடும், பூச்சோலை அப்படின்னு வரும். இச்சென்ற வல்லினம் தோன்றியது. அடுத்து பூக்கூட்டல் சோலை அப்படிங்கிற இடத்துல இச்சுக்கு இனமான இஞ்சு அப்படிங்கிற
மெல்லெழுத்தும் வந்து தோன்றும். பூ கூட்டல் இஞ்சு கூட்டல் சோலை பூஞ்சோலை, அந்த இஞ்சு அப்படிங்கிற எழுத்து வந்து தோன்றிடும். மெல்லினம் மிகுதல் அப்படின்னா என்னென்னா மெல்லின எழுத்து வந்து உருவாகிருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். அடுத்து பூ கூட்டல் தொட்டி அப்படிங்கிறது என்னென்னா பூ அப்படிங்கிற எழுத்து வந்துருச்சு. அடுத்து வருமொழியில், அதாவது ரெண்டாவதாக வந்து சேரக்கூடிய தொட்டியில் இத்து அப்படிங்கிற இத்து கூட்டல் ஓ தான் தோன்னு வரும். அதனால் இத்து அப்படிங்கிற எழுத்தோடு தான் வருமொழி தோன்றியிருக்கு. அப்போ வந்து என்ன ஆகும்னா இத்து அப்படிங்கிற எழுத்து தோன்றும். இத்து அப்படிங்கிற எழுத்து அங்கே தோன்றுனுச்சுன்னா பூ கூட்டல் இத்து கூட்டல் தொட்டி பூ தொட்டி அப்படின்னு மாறிடும். அங்கே வந்து இத்து அப்படிங்கிறது வல்லினா மெய், அது வந்து தோன்றியிருக்கு. பூ கூட்டல் இந்து கூட்டல் தொட்டி அப்படின்னா பூந்தொட்டி அப்படின்னு மாறிடும். இங்கே வந்து மெல்லின மெய்யெழுத்து மெல்லின எழுத்து தோன்றியிருக்கு. அடுத்து பூ கூட்டல் பந்து அப்படிங்கிறதுல பூ அப்படிங்கிற எழுத்தை தொடர்ந்து ப அப்படிங்கிற எழுத்து கூட்டல் தான் ப. அங்கே வந்து வருமொழியில் ப வந்துருக்கிறதால இங்கே வந்து இப்பும் வரும், அதற்கு இனமான இம்மும் வரும். முதல்ல வல்லினம் சேர்றதுக்கான எடுத்துக்காட்டு பூ கூட்டல் பந்து அப்படிங்கிறதுல பூவுக்கு அடுத்து இப்பு வந்து சேரும். பூ கூட்டல் இப்பு கூட்டல் பந்து பூ பந்து அப்படின்னு மாறும். இப்போ என்ற வல்லினம் தோன்றியது. அடுத்து இப்புக்கு இனமான எழுத்து இம்மு. பூ கூட்டல் இம்மு கூட்டல் பந்து பூம்பந்து அப்படின்னு மாறிடும். இம் என்ற மல்லினம் தோன்றியது. மெய்யீற்று புணர்ச்சி. மெய்யீற்று புணர்ச்சி அப்படின்னா என்னன்னா நிலைமொழியோட இறுதி எழுத்து மெய்யெழுத்தாக இருந்துச்சுன்னா அதுதான் மெய்யீறு. நிலைமொழியோட இறுதி எழுத்து, அதாவது ஃபஸ்ட்டில் நிற்கக்கூடிய சொல்லு தான் நிலைமொழி. அதோட இறுதி எழுத்து மெய்யெழுத்தாக இருந்துச்சுன்னா அதுதான் மெய்யீறு. அந்த மெய்யெழுத்து வருமொழி, அதாவது ரெண்டாவதாக வந்து சேரக்கூடிய வார்த்தையில் எப்படி புணருது அப்படிங்கிறத சொல்கிறது தான் மெய்யீற்று புணர்ச்சி. நிலைமொழி வந்து மெய்யீறு அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். வருமொழியில் உயிர் முதலும் இருக்கலாம், மெய் முதலும் இருக்கலாம். அந்த ரெண்டோடையும் சேர்றது தான் மெய்யீற்று புணர்ச்சி. நிலைமொழியின் இறுதி எழுத்து மெய்யெழுத்தாக நிற்க வருமொழியின் முதலாக வரும் உயிரெழுத்துடனும் மெய்யெழுத்துடனும் சேரும் புணர்ச்சி மெய்யீற்று புணர்ச்சி. அதான் நிலைமொழியில் இறுதியில் மெய்யெழுத்து இருக்கும், வருமொழியோட முதல்ல உயிரும் இருக்கும் மெய்யும் இருக்கும். அதில் எப்படி புணருது அப்படிங்கிறது தான் இந்த பார்க்க போகிறோம். முதல்ல அந்த மெய்யீர் வந்து உயிரோட எப்படி சேரப்போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படிங்கிற ஒரு விதி இருக்குது நன்னூலில். இதுக்கு என்ன அர்த்தம்னா நிலைமொழியில் இறுதியில் மெய்யீருன்னு வருமொழியில் முதல்ல உயிரெழுத்து நின்றுச்சுன்னா இரண்டும் எந்த வித மாற்றமும் இல்லாமல் மெய்யெழுத்தோட உயிரெழுத்து சேரும் அப்படிங்கிறது தான் அர்த்தம். நிலைமொழியில் இறுதியில் இருக்கிற மெய்யோட வருமொழியோட முதல் எழுத்து, அதாவது உயிரெழுத்து சேரும். நிலைமொழியின் இறுதியில் உள்ள மெய்யெழுத்துடன் வருமொழியில் உள்ள உயிரெழுத்து சேர்ந்து உயிர்மெய் எழுத்தாக மாறுவது இயல்பான புணர்ச்சி ஆகும். இப்போ ஒரு மெய்யெழுத்து வந்து இன்னொரு உயிரெழுத்தோடு சேர்ந்துச்சுன்னா அது உயிர்மெய் எழுத்தாக மாறிடும். இதுக்கு வந்து சான்று பார்க்கலாம். அவன் கூட்டல் அழகன் அப்படிங்கிறதுல இன் அப்படிங்கிறது மெய்யெழுத்து, வருமொழியில் முதல் எழுத்து வந்து அழகன். அந்த அழகனில் அப்படிங்கிறது உயிரெழுத்து. இந்த இன் அப்படிங்கிற எழுத்தும் அப்படிங்கிற எழுத்தும் சேர்ந்துச்சுன்னா ந அப்படிங்கிற உயிர்மெய் எழுத்தாக மாறிடும். அவன் கூட்டல் அழகன் அவன் அழகன் அப்படின்னு மாறிடும். அடுத்து வாய் கூட்டல் ஒளி அப்படிங்கிறதுல உடல் அப்படிங்கிறது வந்து இ, உயிர் அப்படிங்கிறது ஓ அப்படிங்கிற எழுத்து, இ கூட்டல் ஓ யோ அப்படின்னு மாறும். வாய் கூட்டல் ஒளி வாய் ஒளி அப்படின்னு மாறிடும். நிலைமொழியில் மெய் இருந்து வருமொழியில் உயிரெழுத்து இருந்துச்சுன்னா அதுக்கு மேலே எடுத்துக்காட்டு பார்த்துட்டோம். அடுத்து நிலைமொழியில் இறுதியில் மெய்யெழுத்து இருந்து வருமொழியோட ஃபஸ்ட்டுலேயும் மெய்யெழுத்து இருந்துச்சுன்னா இயல்பாக புணரும். நிலைமொழியோட இறுதி எழுத்து மெய்யெழுத்தாக இருந்து
வறுமொழியோட முதல் எழுத்தும் மெய் எழுத்தாக இருந்துச்சுன்னா இயல்பாக புணரும். சான்று மண் கூட்டல் மகள் மண்மகள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங்.